அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி தமிழ்ல சிலபஸ்ல தமிழின் தொன்மைன்னு ஒரு தலைப்பு இருக்கு. அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு 50 கேள்விகளை பார்க்க போகிறோம். வாங்க டைரெக்டாக கொஷின்ஸுக்கு போவோம். முதல் கேள்வி, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி, இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் ஏ புறப்பொருள் வெண்பா மாலை. அடுத்த கேள்வி, தமிழ் மொழிக்கு மத்திய அரசு செம்மொழி தகுதி வழங்கிய ஆண்டு எது? ஆப்ஷன் பி 2004. மூணாவது கேள்வி, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினாலாம் எங்கள் தாய், தமிழ் மொழியின் தொன்மையை இவ்வாறாக போற்றியவர் யார்? பாரதியார். கொஸ்டின் 4, தமிழ் மொழியை உயர்தனி செம்மொழி என்று முதலில் வாதிட்டு நிறுவியவர் யார்? பரிதிமாற் கலைஞர். அடுத்து 5வது கேள்வி, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் யார்? கால்டுவெல். அடுத்து, தமிழே வடமொழிக்கு மூல காரணம் என்று வாதிட்ட தமிழ் அறிஞர் யார்? ஆப்ஷன் ஏ தேவநேய பாவனார். அடுத்து, தமிழ் லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது என்று கூறிய மேலை நாட்டு அறிஞர் யார்? ஜார்ஜ் எல் ஹார்ட். இனிமையும் நீர்மையும் தமிழினல் வேண்டும் என்று குறிப்பிடும் நிகண்டு நூல் எது? ஆப்ஷன் பி பிங்கள நிகண்டு. தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று முதலில் 1901 தீர்மானம் நிறைவேற்றிய பல்கலைக்கழகம் எது? ஆப்ஷன் பி சென்னை பல்கலைக்கழகம். முதலாவது உலகத் தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் எது? ஆப்ஷன் சி கோலாலம்பூர். உலக தாய்மொழி நாளாக கொண்டாடப்படும் நாள் எது? ஆப்ஷன் ஏ பிப்ரவரி 21 உலக தாய்மொழி நாளாக கொண்டாடப்படுது. தமிழ்நாட்டில் உலக செம்மொழி தமிழ் மாநாடு நடைபெற்ற நகரம் எது? ஆப்ஷன் சி கோயம்புத்தூர். திராவிட மொழிகளின் தாய் தமிழ் என ஒப்பியல் ஆய்வின் மூலம் நிறுவியவர் யார்? ஆப்ஷன் பி கால்டுவெல். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள பழமையான இலக்கண நூல் எது? ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம். தமிழ் மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டிய மேலை நாட்டு அறிஞர் யார்? ஆப்ஷன் ஏ மேக்ஸ் முல்லர். தமிழ் செம்மொழி என நிறுவுவதற்குரிய தகுதிகள் 11 என பரிதிமாற் கலைஞர் குறிப்பிட்ட நூல் அல்லது கட்டுரை எது? தமிழ் செம்மொழி என நிறுவுவதற்குரிய தகுதிகள் 11. ஆப்ஷன் பி உயர்தனி செம்மொழி. இந்தியாவில் முதலில் செம்மொழி தகுதி பெற்ற மொழி எது? ஆப்ஷன் பி தமிழ். தமிழ் பிராமி கல்வெட்டுகள் அதிகமாக கண்டெடுக்கப்பட்ட மாவட்டம் எது? பி மதுரை. தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்க்கொரு குணமுண்டு என்று பாடியவர் யார்? ஆப்ஷன் சி நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகியவை ஒரே மொழி குடும்பத்தை சார்ந்தவை என்று முதலில் சுட்டிக்காட்டியவர் யார்? ஆப்ஷன் ஏ பிரான்ஸ் ஒயிட் எல்லிஸ். தமிழின் பெருமையை உலகறியச் செய்தவர் என்று போற்றப்படும் ஜியு போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஆப்ஷன் பி ஆங்கிலம். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் அமைந்துள்ள இடம் எது? ஆப்ஷன் சி சென்னை. தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்க்கோர் குணம் உண்டு என பாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ நாமக்கல் கவிஞர். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் என்று வியந்து பாடியவர் யார்? ஆப்ஷன் பி பாரதியார். திராவிட மொழி குடும்பத்தில் உள்ள மொழிகளின் எண்ணிக்கை தோராயமாக எத்தனை? ஆப்ஷன் பி 28க்கும் மேற்பட்டவை. 26வது கேள்வி,
கீழடி அகழ்வாராய்ச்சி அமைந்துள்ள மாவட்டம் எது? ஆப்ஷன் சி சிவகங்கை. தமிழின் பழமையான எழுத்து வடிவம் என அகழ்வாராய்ச்சிகள் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆப்ஷன் பி தமிழ் பிராமி, தமிழின்னு சொல்லுவாங்க. முதற் சங்கம் அமைந்திருந்ததாக கருதப்படும் இடம் எது? ஆப்ஷன் பி தென்மதுரை. இடைச்சங்கம் இருந்த இடம் எது? ஆப்ஷன் பி கபாடபுரம். கடைச்சங்கம் நிறுவப்பட்ட இடம் எது? ஆப்ஷன் ஏ மதுரை. தனிமொழி உயர்தனி செம்மொழி என்னும் கட்டுரையை பரிதிமாற் கலைஞர் எழுதிய இதழ் எது? எந்த இதழில் அவர் எழுதினார்? ஆப்ஷன் சி செந்தமிழ். திராவிட மொழிகளை வட திராவிடம், நடு திராவிடம், தென் திராவிடம் என 3ஆக பிரித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ கால்டுவெல். தமிழ் மொழி தென் திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்ததா? ஆப்ஷன் ஏ தென் திராவிடம். தமிழ் இலக்கண நூல்களில் மிகவும் பழமையான தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது? 3 அதிகாரங்கள். பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை போன்ற நூல்கள் எந்த சங்கத்தை சார்ந்தவை? பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை. ஆப்ஷன் சி கடைச்சங்க காலத்தை சார்ந்தவை. தமிழ் என்ற சொல்லுக்கு இனிமை என்பது பொருள் என்று கூறும் நிகண்டு எது? பி திவாகர நிகண்டு. தமிழ் கெழுக்கூடல் என்று மதுரையை போற்றும் நூல் எது? ஆப்ஷன் பி புறநானூறு. தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் செம்மொழி பூங்கா தொடங்கப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் பி 2010. செம்மொழி மாநாடு கோவையில் நடைபெற்ற ஆண்டு எது? ஆப்ஷன் சி 2010. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்த இடம் எது? ஆப்ஷன் ஏ சென்னை. தமிழ் என்ற சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் பி தொல்காப்பியம். தமிழ் தமக்கு தெரிந்த மொழிகளிலேயே மிகவும் இனிமையானது என்று குறிப்பிட்ட பாரசீக கவிஞர் யார்? ஆப்ஷன் ஏ அமீர் குஸ்ரு. ஆதிச்சநல்லூர் அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழிகள் எந்த காலத்தைச் சேர்ந்தவை? ஆப்ஷன் பி கிமு 300. தமிழ் என்ற சொல்லுக்கு அழகு என்று பொருள் தரும் நூல் எது? ஆப்ஷன் ஏ பிங்கள நிகண்டு. தனித்தமிழ் இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? ஆப்ஷன் பி மறைமலை அடிகள். உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் சி தேவநேய பாவாணர். தமிழ் எழுத்துக்களில் குறிப்பிடத்தக்க சீர்திருத்தங்களை செய்த மேலை நாட்டு அறிஞர் யார்? ஆப்ஷன் பி வீரமாமுனிவர். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் சி மேக்ஸ் முல்லர். 19ஆம் நூற்றாண்டில் பனையோலைகளில் இருந்த சங்க இலக்கியங்களை அச்சுக்கு கொண்டு வந்தவர் யார்? ஆப்ஷன் பி உவே சாமிநாத ஐயர். தமிழ் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் சி தஞ்சாவூர். 50 கொஸ்டின் முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.